ஈர்கள் அந்த சிக்கு முடி போற சிக்கு சீனது வீடா போடுற முள்ள இருந்துச்சு. அதுல மீசியை கட்டி இப்ப வந்து இப்ப கூட்டாரத்துக்கு நம்ம வடமலையூருக்கு மகாராஜா 10 கிராம் சிக்கு முடிக்கு 20 கிராம் சிக்கு முடிக்கு 50 ரூபா 50 கிராம் சிக்கு முடிக்கு 100 ரூபா. அப்படியே சிக்கு முடி வியாபாரம் பண்றவங்க குடும்ப கட்டுப்பாடா அடிக்க மனசு பெரியாயி ஆத்தா அடி போத்தா கண்ணா ஏன்டா வாய் கொடுக்குற இந்த கரிய மாதிரியே வாய் கொடுத்து மாட்டிக்கிறாங்க தெரியல தவறு ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த வில்வலவன் என்று சொல்லக்கூடிய யார் யாருக்கு பிறந்தா இல்ல எதிர்காரன் போறியா இல்ல பக்கத்துக்காரன் போறியா இல்ல நம்ம வடமலைக்கு ஒரு கிராமத்துல திருவிழா வந்தவனுக்கு என்ன போறியா வடமலைக்கு பாத்தாசம் போ தங்கை ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை செய்யக்கூடிய 22 நேத்திரம் அளித்த ஊர் வாசலுக்கும் மகனாக பிறந்தவர் புறப்பட்டு வருகிறேன். Ha 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 ha!
அப்படி ஆதியோ இல்ல பொம்மா ஆதி என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து அது தெருக்கூத்து இது மேடை வாழ்வதால மேடை கூத்து திரை வாழ்வதால திரை கூத்து எத்தனையோ ஊருக்கு போகிறோம். ஆமாங்க ஆற்று சபை நூற்றவர் ஆமா ஆட்சி சபை சுற்றுவார் 1001ஆம் புலவர் மூத்தவரை தாராள போட்டி கொள்ளும் ஆமா பாண்டியன் சபை பாண்டிய மாநாடு பாண்டியன் சபைக்கு நிகரான சபை ஆமா இந்த வடமலையனூர் ஆமா ஆனா வடமலையனூர் யாருக்குமே புராணம் கிடையாது ஆமா இந்த வன்னியர்களுக்குத்தான் புராணம் புராணம் அவங்க சாதனம் செய்யுங்க முதலியாருக்கு புராணம் இருக்குதா இல்ல உடையாருக்கு புராணம் இருக்குதா இல்ல யாருமே கிடையாது கிடையாது ஆனா இந்த அக்னி வம்சத்திலே வந்தவர்கள் ஆமா வீரவன்னியர்கள் வீரவன்னியர்கள் எதுக்காக வீரவன்னியர் புராணம் வச்சுக்கிறாங்க என்னங்க சாதனம் செய்வாங்க வன்னியோட நாட்டார் வந்த விருந்தினை ஓட்டா இல்லை என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டா அப்படி அந்த சபையில தவறா பேசலாமா அந்த அந்த அம்மா மணி வரும் எங்க இருக்கிறீங்க இந்த அரக்கர் வம்சம் எப்படி உருவானது எவரோ தோன்றியது பிரம்மணியவன் வலதுகால் பெருவரிலே கச்சனம் இடதுகால் பெருவரிலே தரணி பிறந்தார் அப்படி சத்தியம் தானே கூடி முதல் முதலே 1,00,000 வளர்ந்து குழந்தைகளை எடுத்தார் 1,00,000 ஆண் குழந்தைகளும் பிரம்ம வேதத்தை ஓடினாடு சென்று விட்டது எல்லாம் சாதாரண போயிடுது ஆனா இந்த வம்ச விருத்தியாளர்கள் மறுபடியும் தச்சனம் தலையை கூடி 51 பெண் குழந்தைகளை எடுத்தார் ஆமாண்டா பெண்களை சண்டைக்கும் 13 கண்ணை காசு வரைக்கும் 10 கண்ணை அசுலி ஏவருக்கு கொடுத்தாரு இன்னும் இருப்பது தாட்சாயினி அந்த தாட்சாயினால் களவாடி சேர்ந்து கைலாய வாசன் ஈஸ்வரன் களவாடி சேர்ந்து அப்படி காசியில் கிடைக்கும் மாயை என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கு ஆமாண்டா ஆனால் ஏற்கனவே அவனுக்கு சூரன் என்று பெயர் ஆனால் சூரபட்சர் என்ற பெயர் இந்த அரக்கர் வம்சத்திற்கு அனுமதிக்கப்படாது கைலாய வாசல் ஈஸ்வரனுக்கு கடுத்தவர் செய்தார் ஈஸ்வரன் என்ன செய்தார் தன் தாயாகிய மாயை நினைத்து இந்த பூமிக்கு ஆமாயத்திற்கு ஒரு அந்த அக்னி குண்டத்திலே தன் உடலிலே இருக்கக்கூடிய தசைகளை அறுத்து ஆனால் அதற்கு ஈஸ்வரன் வரவில்லை உடனே என்ன செய்தார் அந்த அக்னி குண்டத்திலே விழுந்து தன் உயிரை வாழ்த்துக் கொண்டான் சூரன் பார்த்தான் தம்பி தாரகாசுரன் அண்ணன் செய்த
இது யாகசாலை அழகுசாலையாக மாறிவிட்டது. அண்ணன் தொட்டதையும் பண வேண்டும் மறுபடியாவத்தை செய்கிறவன் தார்வாசன். அதற்கு ஈஸ்வரர் வரவில்லை. அந்த சூரபத்மன் செய்தது போலவே தசைகள் அறுத்து தசவேதியாக செய்தார். அதற்கு வரவில்லை. அக்னிகுண்டத்தில் விழுந்து தருவாயிலே ஓடி வந்தவர் ஈஸ்வரர் அந்தரனாக. அப்போ தார்வாசுரா ஆவேசம் கொள்ளாதே. உனக்கு யாது வேண்டும் என்று கேட்டோடனே அவன் என்ன கேட்டான்? இந்த நாட்டை கேட்டானா? இல்லை. நகரத்தை கேட்டானா? இல்லை. பொண்ணை கேட்டானா? இல்லை. பொருளை கேட்டானா? இல்லை. இறந்தாதே அண்ணன் மறுபடி வேண்டும் என்று கேட்கிறேன். அந்த சூரன் இறந்த இடத்தில் ஒரு அந்த சாம்பல்கள் விண்டமாக பிடித்து அதற்கு உயிரை கொடுத்து ஏற்கனவே உனக்கு சூரன் என்று பெயர். இன்று நீ என்னால் படைக்கப்பட்டவன். அதனால் உனக்கு சூரனாக இருந்தவனுக்கு சூரபத்மன் சூரபத்மன் என்ற பெயரை சொல்கிறார். உனக்கு யார் வரவேற்க கேட்கிறேன். 1008 சதுரகம் நான் ஒருவனையே ஆள வேண்டும். இந்த அர்த்தம் 1008 சதுரகம் நான் ஒருவனை ஆள வேண்டும். அது மட்டும் இல்லையா, ஒருமுகம் படைத்தவர்கள் மனிதர்கள். ஈசோ எனக்கு வரைமுறைக்கு வந்திருக்கிறாய். உனக்கோ 5 முகம் படைத்தவன். இந்த ஒருமுகம் படைத்த மனிதனால் உங்களுக்கு 2 பேர் இருக்கிறார். இரண்டாவது வரை ஆணுக்கும் பெண்ணுக்கும் யோனியின் வழியாக பிறந்த உயிரோ 2 பேர் இருக்கக்கூடாது. வரவாகி சும்மா இருந்தானா தேவரை அடித்து துன்புறுத்தினார். முன்னாள் சரியாக தேவர் கூட்டு செய்து 6 முகமுள்ள ஒரு குழந்தை பிழைத்து என் தாயாதிகளை கொண்டு வைத்து விட்டான். இந்த பிறக்காமல் கல்வியால் பிறந்த அந்த கந்தன் கணவன் கார்த்திகை சூரரை கருவறுத்த அந்த சுப்பிரமணியன் என் வம்சத்தை கருவறுத்து விட்டான். நானும் என் அண்ணனும் இந்த காலகத்தில் அந்த சக்தி வேலுக்கு பயந்து மறைந்து வாழ்கிறேன். எத்தனை ஆண்டுகாலம் மறைந்து வாழ்வோம். ஒன்று செத்தா சடங்கு இருந்தால் எங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை? என் தாயுடைய விருப்பத்திற்கும் என் அன்னையுடைய வெறுப்புக்கும் பிறந்தவர்கள். ஊர்வாசுடைய வெறுப்புக்கும் தாயுடைய விருப்பத்திற்கு பிறந்தவர்கள். ஆனா நாங்கள் குழந்தையா பிறந்தவர்களே என் தாய் என்ன செய்தார்? நாம் வீட்டில் பிள்ளைகள் இதற்கு சகல வித்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உரைக்க, ஆனா என்னுடைய வெறுப்புக்கு பிறந்த குழந்தைகள் ஒரு காலம் இந்த வித்தைகளை கற்றுக் கொடுக்க முடியாது என்று நாடகத்தில் விடுத்து விட்டார். அதனால் நான் தினந்தோறும் என்ன செய்வது வழக்கம்? இப்படிப்பட்ட முனிவர்கள் நாட்டிலே இருக்கக்கூடாது என்று என்ன செய்வது? காரணம் செல்வது முனிவர்களை கொண்டு வருவது என்ன செய்வது? நான் ஒரு மலை கட்டாமாக ஆமா என் தாய் கொடுத்த உண்மைதானே. அதனால் என்னை என்ன செய்வார்? அண்ணன் வெட்டி மாமிசமாக செய்து அந்த முனிவர்களுக்கு பரிமாறுவார். அந்த முனிவர்கள் உறக்கத்தில் இருப்பார்கள். இந்த மயக்கம் உடனே என் அண்ணன் என்ன செய்வார்? தம்பி அந்த முனிவர்கள் மனித கீழ்த்து அப்படியே புசிப்பது முனிவர்களை சாப்பிடுவது இதே வழக்கம் இருந்தாலும்